வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு வேதாத்திரியத்தில் ராமாயணம் என்ற ஒரு புதிய கோணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற வாழ்வியல் நெறிமுறைகளை உணர்ந்த மகான்கள் மக்களுக்கு பல வகைகளிலே போதனை செய்து வருங்கால சந்ததிக்கு எழுதியும் வைத்தார்கள். இதில் ஒவ்வொரு கருத்துக்கும் பேதம் உண்டு என்பது பொதுவான ஒரு மக்கள் மத்தியில் உள்ள அபிப்பிராயம் என்றாலும் கூட எந்த தத்துவத்திலே முரண்பாடு இல்லை என்பது அந்தந்த நூல்களை ஆய்ந்து பார்த்தால் தெரியும். அந்த வகையிலே ராமாயணத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதனோடு பயிற்சி முறைகளும் இணைத்து ஒவ்வொரு மனிதனும் ராமனாக மேன்மை பெறக்கூடிய வகையில் வேதாத்திரிய தத்துவமாக மகரிஷி அவர்கள் அளித்திருக்கின்றார்கள் என்பதை உணர்கின்ற போது வேதாத்திரியத்தின் மீது உள்ள மதிப்பு இன்னும் உயரும், மேன்மையடையும். அந்த நோக்கத்தில் தான் இந்த சிந்தனையை வழங்க இருக்கின்றோம். மனித சரித்திரத்திற்கு வழிகாட்டுகின்ற நூல்களை இதிகாசம் என்ற ஒரு வார்த்தையால் குறிப்பிடுவார்கள். இதிகாசம் என்ற வார்த்தைக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பொருள். இப்படித்தான் என்று எதை முன்வைக்கிறார்கள் என்றால், இயற்கை விதியாக பிரபஞ்சம் முழுவதும் தெய்வ நீதி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மதித்து அதனோடு இணங்கி வாழ்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் எந்த வகையான சிரமமும் சிக்கலும் நோயும் இல்லாமல் பிறப்பின் நோக்கத்திற்கு ஏற்ப இனிமையாக அமையும் என்பதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முறைப்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள். காலப்போக்கில் இந்த இதிகாசங்கள் சரித்திரங்களாக மதிக்கப்பட்டன. இது நடந்தது, அதனால் அதை அப்படியே படித்தா போதும், தெரிஞ்சுக்கிட்டால் போதும் என்ற அளவில் நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும், அதே அளவு நாமும் மாற்றம் பெற வேண்டும் என்ற சிந்தனை மக்கள் மத்தியில் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மகரிஷி அவர்கள் நேரடியாக எந்த விதமான ஓமானங்கள் ஓமயங்கள் இல்லாமல் தத்துவத்தை தத்துவமாக சாரெடுத்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். இப்போ இதிகாசத்தின் நோக்கத்தில் 2 கூறுகள் உண்டு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் அப்போ வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று ஒன்று சொல்லி ஆகணும். அந்த நோக்கத்தை அடையக்கூடிய வகையிலே பயணிக்கின்ற போது எந்த வகையிலேயும் சிக்கல் இல்லாத ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். இந்த 2ம் இணைந்தது தான் இதிகாசம். அப்போ இந்த 2 கூறுகளை, ஒன்று இலக்கியம் என்று சொல்லப்பட்டது, இன்னொன்று காப்பியம் என்று சொல்லப்பட்டது. இலக்கு இயம், காப்பு இயம். இயம் என்றால் ஏம்புதல், விளக்குதல் என்று பொருள். வாழ்வின் இலக்கு இது என்று விளக்குவது இலக்கியம். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற போது துன்பமில்லாத வாழ்வுக்கு காப்பு அளிப்பது காப்பு இயம். எனவே இதிகாசம் என்ற வாழ் நெறியில் இலக்கியம், காப்பியம் என்ற 2 கூறுகள் பிரிகின்றன. இதே போல் வேதாத்திரியமும் ஒரு இதிகாசம்தான் என்று சொன்னால் நமக்குள்ளே எத்தனை பேர் நம்புவாங்கன்னு பாருங்கள். இப்போ காரணம் சொல்கிறேன். அகத்தாய்வு பயிற்சிகளிலே வாழும் நோக்கத்தை தந்து முதல் பாடமாக வாழ்க்கை தத்துவங்கள் 12 என்று கொடுத்துருக்கிறாங்க மகரிஷி.
அதில் தேவைகள் 3, காப்புகள் 3 என்ற இந்த 6ம் நுண் உயிர் முதல் கொண்டு மனித இனம் வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானவை. ஆனால் அறநெறிகள் 3, அறிவுநிலை படிகள் 3 என்ற இந்த 6ம் மனிதனுக்கு மட்டுமே சிறப்பாக அமைந்தவை. அப்போ இந்த 3 என்ற இந்த 6லே என்ன அமைந்திருக்கு பாருங்க. அறநெறிகள் 3: ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த 3 பண்புகளோடு அற வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு எந்த வகையிலையும் துன்பம் வராது என்பதை வள்ளுவப்பெருந்தகை ஆணித்தரமாக சொல்கிறாரு. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பெற. ஒரு மனிதன் மனதிலே தீய எண்ணங்கள் வராத வகையிலே பக்குவம் பெற்றுவிட்டான் என்றால் அந்த அற வாழ்க்கையே அவனை எல்லா வகையிலும் பாதுகாக்கிறது. வேறு எந்த காவலும் பாதுகாப்பும் அவனுக்கு தேவையில்லை என்று தீர்ப்பளிக்கிறார். அப்போது இந்த 3ம் இணைந்த அறம் இருக்கே, ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்த அறம், இது வாழ்விலுக்கு காப்பு அளிக்கிறது, துன்பம் வராத வாழ்வுக்கு பாதுகாக்கிறது. அப்போ இது காப்பியமாகிறது. அடுத்தது அறிவுநிலை படிகள் 3: பக்தி, ஞானம், முக்தி. தமிழில் நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேறு. பக்தியில் தொடங்குகின்ற வாழ்க்கை, நம்பிக்கையில் தொடங்குகின்ற வாழ்க்கை, ஞானத்தில் பயணித்து முக்தியில் நிறைபெற வேண்டும். அதற்கான வழிவகை என்ன என்றால், தவத்தின் மூலமாக இந்த மனதை பக்குவப்படுத்தி தன் மூலத்தை நோக்கி பயணிக்கணும். அந்த முழுமை நிலை முக்தியாக, முழுமை பெயராக சொல்லப்படுகிறது. அப்போ வாழ்வின் இலக்கு என்ன என்றால், ஜீவாத்மாவாக தொடங்கிய இந்த பயணம் தன் மூலமாகிய பரமாத்மாவை நோக்கி பயணிக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் இந்த மனம் பெறக்கூடிய உச்சக்கட்டமான இன்பம். மனம் எப்பவும் இன்பத்தை நோக்கிய பயணம்தான். ஆனால் அந்த மனதுக்கு நாம் கொடுக்கின்ற அனுபவங்கள் எல்லாமே சிற்றின்பங்கள். அது தேடுகின்ற இன்பம் பேரின்பம் என்பதனால் நாம் காட்டுகின்ற சிற்றின்பங்களிலே மனம் நிறைவு பெறுவதில்லை, திருப்தி அடைவதில்லை. அதனால் எத்தனை வகைகளில் இன்பத்தை தந்தாலும் அவற்றெல்லாம் புறம் தள்ளிவிட்டு அது பேரின்பத்தை தேடுகிறது. அதற்கான வழிவகையிலே பயணிக்காத ஒரே காரணத்தினாலே மனம் குறுக்கே திரும்பி எத்தனை சுகங்களை பெற்றாலும் அதில் நிறைவில்லை என்ற ஒன்றே விடை மட்டுமே கொடுக்கிறது. அதனால் மனதுக்கு திருப்தி இல்லாத போது வாழ்க்கையும் திருப்தியற்றதாக மாறுகிறது. அப்போது மனம் நிறைவு பெறுகின்ற ஒரே இடம் அதனுடைய மூலமாகிய பிறப்பிடமாகிய பரமாத்மா. எனவே இந்த அறிவு நிலையில் மேம்படுகின்ற போது அதுதான் வாழ்க்கையின் இலக்காக மாறுகிறது. இது இலக்கியமாக. எனவே இதிகாசம் சொன்ன அந்த 2 கூறுகள் இங்கே அறிவுநிலை படிகள் என்பது இலக்கியமாகவும் அறநெறிகள் காப்பியமாகவும் நமக்கு பயனாகின்றன. சரி, இதில் ஆத்மா தேவை, அது இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு பரம்பொருளை பற்றிய பயணத்தில் உலகில் போதிக்கப்பட்டது பக்தி மார்க்கம் மட்டுமே. ஸோ உலகம் முழுவதும் ஒவ்வொரு தெருவிலையும் கோவில்கள் உண்டு, பக்தர்களும் உண்டு. எந்த பக்தனுக்கு ஞானம் வந்தது என்று ஒரு ஆய்வு செய்தால், பக்தனை விடுங்க, பூசாரிக்கும் ஞானம் இல்லை, மடாதிபதிகளுக்கும் ஞானம் இல்லை. அப்போ என்னாச்சு? பக்தியிலே தேக்கமடைந்து விட்டது. பல நூற்றாண்டுகளாக மனித இனம் பக்தியிலே தேக்கமடைந்து விட்டது. அதனால் ஆத்மா சார்ந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ்கிறோமே தவிர பரமாத்மாவை நோக்கிய பயணத்தில் அந்த எல்கேஜின்னு சொல்லக்கூடிய கீழ்த்தட்டிலே நிற்கிறோம். இன்னும் அதை விட்டு மேல் பயணிக்கவே இல்லை. எனவே
இந்த இந்த திசை மாற்றத்தை நமக்கு எடுத்து விலக்கி சொல்லி நம்மை கைப்பிடித்து நடத்தி செல்வதற்கு ஒரு குருஸ்தானம் அவசியம். அந்த குரு பரம்பரை நோக்கி நமக்கு வழிநடத்தி செல்வார். இதை மையப்படுத்தி தான் ராமாயணம் தொடங்குகிறது. தசரதனுக்கு 3 மனைவிகள், 3 மனைவிகளுக்கும் புத்திர பாக்கியம் இல்லை. அப்போது ரிஷிசிரிங்கர் மூலமாக புத்திர வேள்வி யாகத்தை நடத்தி அதன் மூலமாக ஒரு கனி வருவதாகவும் அது 3 மனைவிகளுக்கும் பங்கிட்டு கொடுத்ததாகவும் நமக்கு கதை உங்களுக்கு தெரியும். என்ன பொருள் என்றால், ஒரு குழந்தை தெய்வாம்சம் பொருந்தியதாக வர வேண்டும் என்றால் கணவன் மனைவிக்கும் தெய்வீகம் இருக்கணும். இப்போ பொதுவாக ராமாயணத்தை பேசுபவர்கள் ராமன் எப்படி கைகேயி சொன்ன வார்த்தையை கூட ஏற்றுக்கொண்டு அப்பா சொல்லட்டா என்ன, நீங்கள் சொன்னால் நான் மறுக்க போகிறேன் அப்படின்னு காட்டுக்கு போனால், அது மாதிரி தாய் சேர்ந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி எல்லா பேச்சாளர்களும் தாய் தந்தை தெய்வத்துக்கு உயர்த்துகிறார்கள். ஆனால் இப்போது இந்த குவாரண்டைனில் 40 நாள் லீவ் விட்ட உடனே கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் கர்ப்பமாக இருக்கிறாங்க. இது அடுத்த 10 மாதத்தில் எல்லாம் குழந்தைகளாயிரும். இது என்ன பெரிய சாதனையான்னு பாருங்க. இந்த குழந்தையை பெற்றுட்டதுனாலேயே ஒரு கணவன் மனைவி தெய்வமாக முடியுமா? அப்போ ராமாயணத்தை எப்படி நம்ம விளக்கவில்லை என்றால், அந்த யாகத்திலே கனி வந்தது, அதை 3 மனைவி கொடுத்தாரு. அந்த வேலி நடத்துக்கு முன்பு என்ன செய்தாங்கன்றது நுட்பம். வேள்விக்கென்று ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அது வரைக்கும் தசரதனும் 3 பட்டத்தரசிகளும் தவமுறை தியானங்களை மேற்கொண்டார்கள் என்று குறிப்பு இருக்குது. அப்போது தெய்வீகமான ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் தவத்தின் மூலமாகத்தான் சாத்தியம். பக்குவமடைந்த தாய் தந்தையருக்குத்தான் நல்ல குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு இந்த தாய் தந்தை தெய்வீகமானவர்கள் தான். அந்த கருத்தில் மாற்றம் இல்லை. அப்படி பிறந்த குழந்தையில் ராமன், பரதன், இலக்குவன், சத்ருகன் 4 பேர். இதில் ஒரு மனித வாழ்க்கை எதில் சிறப்படைகிறது அப்படின்னா, தெய்வீகமான ஒரு குழந்தையை பெற்றவள் கோசலை. ஆனால் கோசலை விட சிறப்பு பெற்றவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக யாரும் பேசப்படாத ஒரு கதாபாத்திரம் சுபத்திரை, தசனுடைய 2வது மனைவி. அந்த சுபத்திரைக்கு தான் 2 குழந்தைகள், இலக்குவன், சத்ருகுணன். அந்த 2 குழந்தைகளை அந்த அம்மா பெரிய குழந்தைய பெரிய பையனுக்கு துணையாக கொடுத்துட்டாங்க. ராமனுக்கு துணை இலக்குவன். அடுத்து 2வது பையனை பரதனுக்கு துணையாக கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேருக்கும், பரதனுக்கும் ராமனுக்கும் பட்டத்தில் ஒரு சின்ன குழப்பம் வந்ததுன்றது நமக்கு தெரியும். ஆனால் என் மக்களுக்கு என்ன என்று சுபத்திரை கேட்டால தசரன் கேட்டான்னு பார்த்தீங்கன்னா, சுபத்திரை தசரன்கிட்ட பேசினதாகவே அங்கே குறிப்பில்லை. அது மட்டும் அல்ல, இது எந்த நிகழ்ச்சியிலேயும் அவள் பாதிக்கப்படவே இல்லை. வனவாசம் கிளம்புற போது இலக்குவன் போய் தாயிட்ட கேட்குறா, அப்போ நீ போகணும், நீ போய் அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யின்னு சொல்கிறான். நீ போய் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லலை, நீ போய் ராமனுக்கும் சீதைக்கும் பணிவிடைகளை செய், நீ ஒரு சேவனாகத்தான் அங்கே நீ போகிற அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறான். அதே பரதன் அவனுடைய தாத்தா அதுக்கு போகும்போது சத்ருகன் அவன் கூட போயிடுறான். அப்போது தன் குழந்தைகளுக்கு அரசில் எந்த பங்கும் அந்த அம்மா கேட்கல. தொண்டு என்றால், ஒரு தியாகம் என்றால், சமர்ப்பணம் என்றால், சரணாகதி என்றால், அதுக்கு ஒரே கதாபாத்திரம் சுபத்திரை தான். அப்போது இந்த கதாபாத்திரனுடைய அர்த்தம் என்னன்றதை நாம் பார்க்கணும். இப்போ ராமன் மகாவிஷ்ணு அவதாரம் என்று அதில் குறிப்பு கொடுத்துட்டாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. அது பரமாத்மா. இந்த பரமாத்மாவுக்கு துணை என்ன?
பரம்பொருள் அறிவாகவே அனைத்தும் ஆகுமா? ஆயிருக்குது. ஆனால் அது தனித்து இயங்க முடியுமா? இப்போ நமக்குள்ள ஆத்மா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆத்மா உடலை உருவாக்கி கொண்டது, உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உடல் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் அப்போ இந்த ஆத்மா என்ன ஆகுதுங்க? அது தனித்து எதாவது செய்ய முடியுமா? இல்லை இந்த ஆத்மாவை தனியாக நாம் பார்க்க முடியுமா? எனவே உடல் என்ற கூடு இருக்கின்ற வரைக்கும் தான் ஆத்மாவுக்கு ஒரு தோற்றம் கிடைக்கும், உருவம் கிடைக்கும். உடல் என்னும் கூடு பாடையில் விழுந்து விட்டால் ஆத்மாவுக்கு அருவமாகிவிடும், அது தோற்றத்துக்கு கிடைக்காது. எனவே பரம்பொருளே ஆனாலும் தோற்றத்தில் இயக்கத்தில் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உடல் என்ற கூடு அவசியம். அதையும் அதுவே தான் கட்டிக்குது என்பது நமக்கு தெரியும். எனவே இந்த பரமாத்மா மனித உடலில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உடல் என்ற அமைப்பு வேண்டும். அந்த உடலுக்கு ஜீவாத்மா என்ற அமைப்பு வேண்டும். அப்போ அந்த ஜீவாத்மா எங்கே இருக்குது? அது யாருக்கு பிறந்ததுன்னு பாருங்கள். ஜனகனுக்கு பிறந்தவள் இல்லை, ஜனகனால் கண்டெடுக்கப்பட்டவள் சீதை. அதுக்கு குறிப்பு பாருங்களேன். ஜனகனுக்கு தான் யார் என்று அறிய வேண்டிய ஆசை வந்தது. அதற்கு அவருடைய குலகுரு இடத்துல சொல்லுற போது அதுக்கு ஒரு யாகம் நடத்தணும், அதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல சுத்தப்படுத்தணுன்றாங்க. அப்படி கலப்பை வைத்து அந்த இடத்தை சுத்தப்படுத்திய போது கலப்பையின் கொழுமுனையில் சிக்கியது ஒரு பெட்டி. அதை திறந்த பார்த்தபோது குழந்தை இருந்தது என்று கதை. இப்போ என்ன கருத்து என்றால், இப்போ நம்முடைய உடலிலே மையத்தில் ஆத்மான்னு ஒன்று இருக்கு. வாசுகி, மையத்தில் ஆத்மான் இருக்கு. இப்போ இந்த ஆத்மாவுக்கு ஒரு நிமிஷங்க. ஒரு 1 hour வெயிட் பண்ண சொல்லுங்க. அப்போது நம்முடைய உடலிலே தீட்சை கொடுக்குற போது மூலாதாரத்தில் நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க. அங்கிருந்து ஆத்மாவை தொட்டு மேலே கொண்டு வராங்க. அப்போது மண் மையமாகிய மூலாதாரம் அதில் தீட்சை கொடுக்கின்ற போது தான் அது ஆத்மாவினுடைய பயணம் துவங்குகிறது. ஜீவாத்மா என்பதை நம்ம உணர்கிறோம் சாந்தி தாவத்தில். அப்போ இங்கே என்ன பொருள் என்றால், ஜனகன் தான் யார் என்று அறியக்கூடிய பயணத்தில் மண் என்ற மூலாதாரத்தை தோன்றிய பொழுது அங்கே ஜீவாத்மாவை கண்டான். இந்த ஜீவாத்மா பக்குவம் அடைந்து பரம்பொருள் வரணும். அப்போ ஒற்ற வயது வந்த பிறகு ராமனுக்கும் சீதைக்கும் திருமணமாகிறது. இப்போது இந்த சீதையுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைத்திலி என்று ஒரு பேர் உண்டுங்க. மைத்திலி என்றால் டார்க்னஸ், இருட்டு என்று பொருள். இன்னொரு பெயர் வைதேகி, அதை விதேகின்னு சொல்லுவாங்க. தேகின்னா உடம்பு, விதேகி என்றால் உடம்பு இல்லாதது. அதாவது ஆத்மா உடலை கட்டுகிறது, அதற்கென்று தனியாக உடம்பு கிடையாது, அது அருவமானது. எனவே இது தேகமாகவும் விதேகமாகவும் இருக்கிறது. உடல் என்ற உருவமாகவும் ஆத்மா என்ற அருவமாகவும் இருக்கிறது, அது விதேகி. இது துவக்கத்தில் எப்படி இருந்ததுன்னா பவித்திரம், தூய்மையான காந்த கருமயமாக இருந்தது. அதன் பிறகு அதில் ஆசைகள் வர 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 அது தரம் இறக்கிறது. அது எப்போ வருதுன்றதுக்கு ஒரு குறிப்பு அருமையாக கொடுக்குறாங்க பாருங்கள். வனவாசம் போனாங்க 14 ஆண்டுகள், 13 வருஷம் சீதை எதையுமே கேட்கல.
14வது ஆண்டு பிறக்குது. பஞ்சவடியில் குடில் அமைத்து தவ வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அப்போது மாரீசன் ஒரு மாயமானாக வருகிறான். அந்த வெள்ளி புள்ளிகளோடு பொன்னிறமான அந்த மானை பார்த்த போது சீதை முதலாக அந்த மானோடு விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதை எப்படியாவது உயிரோடு பிடித்து கொடுக்க வேண்டும் என்று ராமனை வற்புறுத்தினார். இந்த இடத்துல அதன் பிறகு ராமன் விலகி போகிறான்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த காட்சியை கண்ணதாசன் ரொம்ப அழகாக ஒரு 4 வரி சொல்கிறாங்க. பருவம் வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகிச் சென்றது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. அப்போ அந்த குழந்தைத்தனம் 14வது வயதில் பருவம் எய்துகின்ற போது ஆசை பிறக்குது. ஆசை பிறக்கின்ற போது இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த தெய்வம் விலகிச் செல்கிறது. அப்போ 14வது ஆண்டு தொடங்குகின்ற போது சீதை ஆசை வயப்பட்டால் ராமன் விலகிவிட்டான். ராமன் விலகின உடனே, அறிவு விலகிய உடனே என்ன நடக்கும்? இப்போ நமக்குள்ள எப்போ அறிவு ஆளுமையில் இருக்கிறதோ அப்போ நற்சிந்தனைகளே நமக்குள்ளே வரும். எந்த தீய எண்ணம் வராது. அந்த அறிவுடைய ஆதிக்கம் தளர்ச்சி பெறுகின்ற போது அந்த இடத்தை ஆணவம் ஆக்கிரமித்துவிடும். எனவே இதுவரைக்கும் உற்ற துணையாக இருந்த பரம்பொருள் விலகிச் சென்றது. அது விலகினாலும் குரு பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆனால் குருவை நம்பணும் இல்லை. அந்த நம்பிக்கை தளர்ச்சி அடைகின்ற போது குருவினுடைய காப்பும் இல்லாமல் போயிடும். அப்போ ஆணவம் எளிதாக நம்மை சிறைப்படுத்தி விடுகிறது. இப்படி ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள இயல்பை சொல்லி வாழ்க்கையில் வருகின்ற போது ஆணவம் எங்கே அதை சிறைப்பிடிக்கிறது என்ற காட்சியும் கொடுத்திருக்கின்றாங்க. இப்போ இந்த திருமணம் முடிந்து அழைத்து வருகின்ற போது எதிரில் பரசுராமன் வருவார். இப்போ பரசுராமன் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சத்திர இனத்தையே அழிப்பதாக விரதம் பூண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தசரன் சத்திரன் தானே, இது வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ணலையே, ராமன் மட்டும்தான் சத்திரனா? அப்போ என்ன நோக்கம் என்றால், அதுவும் ஒரு அவதாரமாக தான் சொல்லப்படுது. அப்போது அந்த பரசுராமன் அவருக்கு வித்தைகள் எல்லாம் தெரியும், சகல சாஸ்திரங்களும் தெரியும். அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று தெரிகின்ற போது மனிதனிடத்தில் வித்யா கர்வம் வரும். இந்த வித்யா கர்வத்தை நீக்குவது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதனால் மகாவிஷ்ணுவே ராமனாக அவதரித்தான் என்ற போது தானும் அவதார புருஷன் தானே. அப்போது இந்த அவதாரம் ஆணவத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருப்பார் அல்லவா? என அவர் ரிஷி தானே. அதனால் ராவணனுக்கு முன்னால் தன் ஆணவத்தை அழித்துக் கொள்வதற்காக பரசுராமனே ராமனை தேடி வருகின்றான். அப்போ அந்த காட்சியை செட்டப் பண்ணணுமே யுத்தத்திற்காக. அப்போ அவரிடத்தில் இருக்கின்ற அந்த தனுசுவை உடைக்க முடியுமான்னு கேட்குறாரு. ராமன் அந்த தனுசை எடுத்து அதில் அம்பை பூட்டி இலக்கு எதுன்னு கேட்குறாரு. எடு கர்வத்தின் மீது, வித்யா கர்வத்தின் மீது செலுத்து அப்படின்றார். அவர் அம்பு விட்டார், அது கர்வம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ராமன் சொல்கிறாரு பரசுராமன்கிட்ட, நீங்கள் இமயமலைக்கு போய் மகா தபஸ், அதுதான் துரியாதி தவம், அதை செய்து இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போது ராமனுடைய வில்லுக்கு கோதண்டம் என்று ஒரு பேர் இருக்குங்க. அது ஒற்றை வார்த்தை அல்ல. கோ, தண்டு, அம், இந்த மூன்றும் இணைந்த ஒரு வார்த்தை. கோ என்றால் அரசு, ஆட்சி, அறிவு என்று பொருள். தண்டு என்றால் ஒரு நுனிக்கும் இன்னொரு நுனிக்கும் இடைப்பட்ட தூரம் என்று பொருள். அம் என்றால் பிரணவம், காந்தம், தெய்வீகம் என்று பொருள். இந்த மூன்றும் இணைத்தால் அது கோதண்டம்.
இப்போது இந்த அம்புடைய அமைப்பு எடுத்துக்கங்க. அது அப்படியே படுக்கை நிலையில் நம்முடைய மூலாதாரத்தில் வச்சிங்கன்னா அந்த அம்பு மேல் நோக்கி வரும். அப்போ கோதண்டத்திலிருந்து புறப்படுகின்ற அன்பு இந்த உயிர் மையங்களெல்லாம் கடந்து துரியம் வழியாக சுத்தரிக்கு போயிடும். அப்போ இந்த கோதண்டம் என்பது என்ன என்றால், அது உயிர்களை கொள்வது இல்லை, மனிதனுடைய குணங்களை கொள்ளுகிறது. அது ஞானத்திற்கு இட்டு செல்கிறது. அதனால் பரசுராமனின் ஆணவத்தை அழித்தது, வாலியின் மாயை என்ற அறியாமை அழித்தது, ராவணனிடத்திலே சீதையை கவர்ந்து சென்ற பாவம் என்ற கண்மத்தை அழித்தது. எனவே ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் அழிக்க வல்லது கோதண்டம். அது மனிதர்களையோ ஜீவன்களையோ அழிப்பது இல்லை. அடுத்து இல்லத்தில் வராங்க. பிறகு 14 ஆண்டுகள் போகணும்னு சொல்லி தீட்டுறாங்க. இதில் கைகேயி ஒரு முக்கியமான கதாபாத்திரம். கைகேயி திருமணம் பெண் கேட்கின்ற போதே அது 3வது மனைவி. அவங்க அப்பா சொல்லுவாங்க, ஏற்கனவே ஒரு 2 மனைவிகள்கிட்ட புத்திர பாக்கியம் இல்லை, ஒருவேளை என் மகள் வயிற்றில் கருத்தரித்தால் அவளுக்கு தான் நீங்கள் பட்டம் சூட்டணும், அந்த குழந்தைக்கு தான் பட்டம் சூட்டணும் என்று கேட்டுக்கொண்டதாக ஒரு குறிப்பு இருக்குது. அதனால தான் தசரதன் அவளுக்கு ஒத்துக்கிட்டான்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த 2 வரங்கள் என்பது ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குங்க ராமாயணத்தில். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த போது தேவர்கள் சார்பாக தசரதன் யுத்தத்தில் கலந்து கொண்டான். அந்த யுத்தத்தில் இவன் மயக்கம் மூர்ச்சி அடைந்த பொழுது அப்போது சுமந்திரனுக்கு பதிலாக சாரதாக இருந்தவள் கைகேயி. யுத்த காலத்தில் சாரத்தியம் பண்ணணுன்னா எவ்வளோ சாமர்த்தியம் இருக்கணும்னு பாருங்கள். மகாபாரதத்தில் அர்ஜுனுக்கு சாரதி கிருஷ்ண பரமாத்மா, இங்கே தசரனுக்கு சாரதி கைகேயி. என்றால் எப்படி கிருஷ்ண பரமாத்மா நடந்தது, நடக்கப் போவது அனைத்தையும் தெரிந்தவரோ அதே போல் கைகேயும் ஒரு கதாபாத்திரம். அதனால் ராமனை காட்டுக்கு அனுப்பினால்தான் அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறும் என்று அறிந்ததுனால தான் கோசலைகிட்டு இருந்த குழந்தை இவ தான் பாசத்தில் வளர்த்தவள். பிறகு அது கூனி இடையில் வந்ததாக ஒரு கருத்து உண்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ இந்த யுத்தத்தில் மூர்ச்சடைந்த போது லாவகமாக தேரையை விலக்கி சென்று அவனை மூச்சை தெளிவித்து மீண்டும் யுத்தத்தில் கலக்க சொன்னார். அப்போது தசரதன் மகிழ்ந்து போய் 2 வரங்களை கொடுத்தான். ஒன்று, எனக்கு சாரதியாக அமைந்தாய், சுமந்திரன் இல்லாத நேரத்தில் நீ எனக்கு சாரத்தியம் செய்தாய். 2வது, எனக்கு தக்க தருணத்திலே என்னை காப்பாற்றினாய். எனவே 2 வரங்கள் நீ கேள் என்று கேட்டான். அப்போது அவள் சொன்னான், இப்போ வேண்டாம், எனக்கு தேவைப்படும் போது கேட்டுக்கிறேன். என்ன குறிப்பு என்றால், ஒன்று, இந்த இடத்துல 2 என்பது என்னென்னா, தேவர்கள் அசுரர்கள் எதிர்த்து யுத்தம் செய்கிறாங்க. அரக்கத்தனம் என்பது தீய குணங்கள், தேவர்கள் நற்குணங்கள். இப்போ மனித வாழ்க்கை என்பதே தீய குணங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் தீய எண்ணத்திற்கும் நல்ல எண்ணத்திற்கும் இடையே உள்ள போராட்டம், ஸ்ட்ரகிள் பிட்வீன் ஹேபிட் அண்ட் விஸ்டம். ஸோ இந்த போராட்டத்தில் தசரதன் துணை செய்கிறான். ஏன்னா தசரதன் என்றால் 10 தீய குணங்களை வென்றவன் என்று பொருள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தரமான பான்மை, வஞ்சம், பொறாமை, தற்பெருமை, அவசியமற்ற பயம், அதிகார போதை. இப்படி 10 தீய குணங்களை வென்றவன் தசரதன். அதனால் அவன் தேவர்களுக்கு நிகரானவன். எனவே தேவர்கள் பக்கமாக தீய குணங்களை எதிர்த்து போராடினான். என்னதான் வென்றவன் என்றாலும் இந்த தீய குணங்கள் இருக்குது பாருங்க, அதுக்கு அழிவே கிடையாது. கொஞ்சம் அறிவு அசந்தாலும் இந்த தீய குணம் எழுச்சி பெற்றுவிடும். அந்த அரக்கர்களுக்கு அவளை எளிதில் கொள்ள முடியாது என்ற கருத்து எல்லா புராணங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த அரக்கர்களை எதிர்த்து போடுகின்ற போது மனம் சோர்ந்து விட்டது. அப்போது அவன் மீண்டும் மாயையில் சிக்கிவிட்டான், மயக்கத்தில் சிக்கிட்டான்.
மயக்கத்தை சிக்கினா அரக்க ஜெயிச்சிருவாங்களே. அப்போ அந்த சமயத்தில் யார் நம்மை காப்பாற்ற முடியும் என்றால் தெய்வம் அல்லது குரு, 2 பேருக்கு தான் அந்த சாமர்த்தியம் உண்டு. எனவே இங்கே கைகேயி அவள் மகாவிஷ்ணுவை போல கிருஷ்ண பரமாத்மாவை போல சாரத்தியம் செய்வதனால அவள் அவனை காப்பாற்றி மீண்டும் எழுத்து போராடும்படி தூண்டுகிறாள். அப்போ இந்த 2 வரம் என்ன என்றால், ஒன்று தான், நான் தான் உயர்ந்தவன் என்ற செல்ஃபி, அதாவது பொசிஷன். 2வது தன்னுடையது என்ற பொருள் பற்று. அப்போ தான் என்ற அதிகாரமும் தனது என்ற பொருளும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம எப்படி இறைவனிடத்தில் சரணடைகிறோமோ அது போல் சொல்கிறான். ஆனால் இறைவனுக்கு தெரியுமல்லவா, இந்த மயான வைராகியம், பிரசவ வைராகியம் சொல்லுவாங்க பாருங்கள், இதெல்லாம் நிற்குமா? சுடுகாட்டில் இருக்கும்போது நம்ம தத்துவம் பேசுவோம், வீட்டுக்கும் தலைமுறைகளுக்கப்புறம் அவன் விதி செத்து போயிட்டால் நாம் இப்போ சாக மாட்டோம்னு சொல்லி பழையபடி அதே வேலையத்தில் செய்வோம். அது மாதிரி இறைவன் அதை நம்புவானா? நம்ம இந்த தற்காலிக மாற்றத்தை இறைவன் நம்ப மாட்டான் இல்லையா? அதனால் கைகை சொன்னால், இப்போ வேண்டாம், எனக்கு வேணும்போது கேட்குறேன், அப்போ கொடுன்னா. இப்போ கேட்குறா, அன்றைக்கி கொடுத்திய 2 வாரம் என்னது, தான்ன்றதை விட்டுடுறேன், தனதுன்றதை விட்டுடுறேன்னு சொன்னேன்ல, இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்று நான் கேட்கல. உனக்கு ரொம்ப பிரியமானவன் ராமன், அவனுக்கு ராஜ்யம் கொடுக்குறேன்னு நான் ஒன்றும் வேறு யாருக்கும் கொடுக்க சொல்லலை. அவனுடைய அடுத்த தம்பி பரதன், என்னுடைய மகன், இவனுக்கு கொடுத்துரு. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், பெருசாக ஒன்றும் நான் சொல்லலை, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். பெரிய பையனில் சின்ன பையன் கொடுத்துருன்றேன். சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடறேன் இல்லையா, பொருள் பற்றே வேண்டான்னு போயிடலன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ கூட என்ன சொன்னேன், பரதன் ராமனுக்கு பட்டாசம் பண்ணிட்டு நான் வனவாசம் போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டாம், உனக்கு ரொம்ப பிரியமான ராமன் தானே, அவனை விட்டுட்டு நீ இருப்பாக்கலாம், சிக்கனானா? அப்போது இது மாதிரி நம்முடைய அனுபவம் சொல்ல அதே மாதிரி இருக்கும். நமக்கு அப்படி ஞானம் வந்துட்ட மாதிரி, எல்லாத்தையும் விட்டுட்ட மாதிரி, கோவமே படாத மாதிரி இப்படியெல்லாம் நமக்கு தோணும். ஆனால் கொஞ்சம் சூழ்நிலை மாறுகின்ற போது மறுபடியும் பழையபடி நான் மாறுறோமா இல்லையான்னு பாருங்களேன். அதுதான். அப்போ நிரந்தர மாற்றம் என்பது எப்போ வரும்னா, தெய்வீகத்தை அறிந்து தெய்வீகத்தில் லயித்தால் மட்டுமே நிரந்தர மாற்றம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்று வேண்டாம், உதாரணம் பார்க்கலாம். எத்தனை சாமியார்கள் பேப்பரில் மாட்டிட்டாங்க இல்லையா? அப்போ எத்தனை வருஷம் தவம் பண்ணது என்ன, ஆன்மீகத்தில் பூஜை புனஸ்காரம் பண்ணது என்ன, எப்படி பேப்பரில் நாரிச்சு? அதுதான். ஸோ தெய்வீகத்தில் நிலைக்காத வரைக்கும் மனிதன் எந்த நேரத்திலும் தரம் இறங்க வாய்ப்பு உண்டு. அடுத்து அரைக்கையில் கொள்கிறாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு காட்சி சொல்லி, நம்ம நேரம் குறைவாக தான் இருக்குது, அதனால் சில முக்கியமான காட்சி மட்டும் எடுக்கிறோம். இங்கே 14வது ஆண்டு குடிலமைத்திருக்கிறாங்க. சூர்பனகை வரா. சூர்பனகை ராமனுடைய அந்த வசீகரத்தை பார்த்த உடனே, தேஜஸை பார்த்த உடனேயே, இப்படியும் ஒரு ஆண்மகன் இருப்பானா, என்ன ஒரு தேஜஸ், தேவர்களை விட சாட்சாத் பரம்பொருளே வந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ வாழ்ந்தால் இவனோடு வாழ வேண்டும் என்று விரும்பி அவன் ராமனிடத்தில் போய் அவள் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறாள். அவன் சொன்னால், எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்கிறாள், அங்கே இலக்குவன் தனியாக இருக்கிறான், ஒரு அவனுக்கு தேவைப்படலாம், அதனால் நீ அவன்கிட்ட போய் முயற்சி பண்ணுன்னு சொல்லி இலக்குவன் எடுத்து அனுப்பினான். இலக்குவன் என்ன சொல்கிறான், நான் ராமனுடைய தாசன், அவனுக்கு தம்பின்னு கூட சொல்லலை, அவனுக்கு பாதுகாவலன்னு கூட சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நான் அவனுக்கு தாசன். ஏன்னா பரம்பொருளுக்கு குரு தாசன் தானே. அதனால் எனக்கு மனைவியானால் நீயும் ஒரு தாசி தான், ஒரு பெண், சாவக பெண் தான். அதனால் நீ என்ன பண்ணுற, மறுபடியும் இறைவனையே போய் வேண்டு, அங்கேயே போ, ராமன்கிட்ட கேள். இதில் முக்கியமான ஒரு கருத்து பாருங்கள், ஒரு வேளை ராமன் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடும்னா, ஒரு வேளை ராமன் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சூர்பனகைக்கு ராமனுக்கு கல்யாணம் ஆனால் எப்படி இருக்குன்னு. அப்போ இங்கே முக்கியமான கருத்து என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லிடுறேன். சீதைக்கு ராமன் மட்டுமே சொந்தம், சீதைக்கு ராமன் மட்டுமே சொந்தம் கணவன். ராமனுக்கு சீதை மட்டுமே சொந்தம் இல்லை,
பொதுவாக ராமனை ஏகபத்தினி விரதன் என்று எல்லாரும் பேசுகிறாங்க. அது கதை ரீதியாக சரிதான். தத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா, இப்போ ராமன் பரமாத்மான்னு சொன்னேன், சீதை ஜீவாத்மா. அப்போது நம்முடைய ஒவ்வொரு உடலுக்குள்ளும் பரமாத்மா இருக்குது, ஜீவாத்மா இருக்குது. அப்போது என் உடலில் இருக்கின்ற என் ஜீவாத்மாவுக்கு ஒரு பரமாத்மா தானே. ஆனால் இதே பரமாத்மா தான் 700 கோடி மனிதர்களுக்கு உள்ளேயும் இருக்குது. அப்போ 700 கோடி ஜீவாத்மாக்களும் ஒரு பரமாத்மாவுக்கு சொந்தமானவங்க தானே. எனவே ஒவ்வொரு உடலிலேயும் அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு பரமாத்மா தான் சொந்தம். ஆனால் பரமாத்மாவுக்கோ 700 கோடி ஜீவாத்மாக்களும் சொந்தம். எனவே ராமனுக்கு சீதை மட்டுமே சொந்தமல்ல, எல்லோருமே சொந்தம்தான். சரி, இப்போ இந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து அவங்க ராமன்கிட்ட போகிறான், ரிஜெக்ட் பண்ணுறான். உடனே அவன் என்ன யோசிக்கிறா, மறுபடியும் 2ஆம் முறை ராமனை சந்திக்கலை. சீதை இருப்பதனால்தானே என்னை வேண்டான்றான். சீதையை அழித்து விட்டால் இவனுக்கு ஒரு இடம் தேவைப்படும் இல்லையா, ஒரு மனைவி தேவைப்படும் இல்லையா, அப்போது என்னை நம்ம ஏற்றுக்குவான் அப்படின்னு சொல்லி சீதை அழிக்க முற்பட்டால் அப்போ இலக்கணன் குறுக்கே பாய்ந்து அவருடைய காதையும் மூக்கையும் அறுத்தான் என்பது காட்சி. இது மிக 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 முக்கியமான காட்சி. இதில் எத்தனை விஷயம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ சூர்பனகை யார் என்றால் காமமயப்பட்டவள் என்பது குறிப்பு. காமம் என்றால் ஆசைகள் என்று பொருள். அதில் தாம்பத்திய காமமும் அது சேர்ந்தது தான். அப்போ வாழ்க்கையில் எல்லா வகையான ஆசைகளும் உள்ளவன் சூர்பனகை. அப்போ சூர்பனகை மட்டும்தான் ஆசைகள் இருக்கா, நமக்கு இல்லையா? 700 கோடி மக்களுக்கு இல்லையா? அப்போ சூர்பனகை 700 கோடி மக்களின் பிரதிநிதி. அது ஒரு மனசு, ஆசை வயப்பட்ட மனசு. அப்போ அந்த ஆசை வயப்பட்ட மனசு எல்லாத்தையும் விரும்புது, தெய்வத்தையும் விரும்பும் அல்லவா? இப்போது உலகில் 700 கோடி மக்களில் 650 கோடி மக்கள் பக்தர்கள் தான். எல்லாரும் கடவுளை விரும்புகிறாங்க. ஆனால் அடைந்தார்களா என்றால் இல்லைன்றது கசப்பான உண்மை. அப்போது இறைவனை அடைய வேண்டுமென்று எல்லா பக்தர்களும் விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கான பயிற்சிகளையோ பக்குவத்தையோ பெறவில்லை. அப்போ இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே சூர்பனகை ராமனிடத்தில் கேட்ட பொழுது ராமன் சொல்கிறான், அங்கே சீதையை பார்த்தியா, அவள் பரம்பொருள் அடைவதே வாழ்க்கையின் நோக்கம் என்று புரிந்து கொண்டவள். ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி, எனக்கு வேறு இடமே கிடையாது என்று சொல்லி வாழ்வின் நோக்கம் பரம்பொருளோடு இணைந்திருப்பதே என்று வந்தவள், வாழ்கின்றவள். ஆனால் நீயோ இந்த சனம் வரைக்கும் எல்லாவற்றையும் ஆசை மட்டுமே படுகிறவள். அப்போது ஆசைகளால் கலங்கப்பட்ட உன்னை ஆசைகள் இல்லாத பரம்பொருள் எப்படி ஏற்றுக்க முடியும்? எனவே நீ என்ன செய்யணும், தகுந்த குருவிடத்தில் போய் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், குருவிடத்தில் போகணும். இப்போ இலக்குவன் யார் என்றால், ஏற்கனவே சொன்னோம், இலக்கு இயம் இலக்கியம், வாழ்வின் நோக்கம் என்ன என்று தெரிந்தவர். அந்த நோக்கம் தெரிந்ததுனால தான் பரம்பொருளோடு இணைந்து வாழ்வதே வாழ்க்கையின் நோக்கம் என்று தெரிந்ததால் 14 ஆண்டு வனவாசம் என்பது ராமனுக்கு விதிக்கப்பட்டது, அது கடமை. ஆனால் நானும் கூட வர்றேன்னு ஏற்றுக்கிட்டானே, இது தியாகம். ஏன்னா பரம்பொருள் இருக்கின்ற இடம்தான் ஜீவாத்மாவுக்கு சரணாகதி இடம், பாதுகாப்பான இடம். எனவே கடமையின் அடிப்படையில் ராமன் வனவாசத்தை மேற்கொண்டான், தியாகத்தின் அடிப்படையில் இலக்குவன் வனவாசத்தை மேற்கொண்டான். எனவே இப்போ ராமன் சூர்பனகிட்ட சொல்கிறான், நீ போய் அந்த குருஸ்தானத்தில் இருக்கிறானே இலக்குவன், அவனிடத்தில் போய் கேள். இப்போது அவன் வந்து கேட்டான், இலக்குவன்ட்ட வந்து உன்னை அடையணும் அப்படின்னு. குரு என்ன சொல்லுவார், இங்கே வா நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன் சொல்லுவார். உண்மையான குரு பயிற்சியை சொல்லுவார், ஆசீர்வாதம் பண்ணுவார், அதோடு தான்.
உன் பிரச்சனை நான் தீர்க்கிறேன்னு சொன்னால் ஆசாமின்னு அர்த்தம். அதனால் அந்த குருஸ்தானம் என்பது அது அடக்கத்தின் பிறப்பிடம், ஞானத்தின் உறைவிடம். அது தனதுன்னு எது நினைக்காது. அது இறைவனின் ஒரு தாசகனாக சேவகனாகத்தான் பார்க்குமே தவிர அந்த வித்யாகரம் கூட அவனிடத்தில் இருக்காது. அதனால் இவன் இலக்கணத்தில் போய் வேண்டிய போது நான் அவனுடைய தாசன், அந்த பரம்பொருளுக்கு நான் ஒரு தாசன். நீ என்ன செய்யணும் அப்படின்னா இறைவனை அடைவதற்கான மார்க்கத்திலே பயணிக்கணும். அதுக்கு என்ன வேணும்? இறைவனின் அனுகிரகம் வேண்டும். நீ மீண்டும் ராமனிடத்திலே போய் வேண்டும். ஒருவேளை அவன் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடும். எப்போ? பக்குவமடைந்த எவரும் பரம்பொருளை அடையலாம் என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை ராமன் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்ற பொருள் என்ன என்றால், பக்குவமடைந்த எவரையும் பரம்பொருள் ஏற்றுக்கொள்ளுவான். அப்போ அந்த பக்குவமடைந்த மார்க்கம் என்ன? அவங்க தான் பயிற்சி பண்ணணும். இப்போது இந்த இடத்துல பக்தங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பயிற்சி பண்ணணும். என்ன பயிற்சி? 5 மணிக்கு எந்திரிக்கணும், சரி, காயல்பம் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும், அப்புறம் தீய இதெல்லாம் வேண்டதெல்லாம் விட்டுடணும், கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. இதெல்லாம் விட்டுட்டு அப்போ எப்படி வாழ்கிறது? எப்படி பெரிய பணக்காரன் ஆகிறது? எப்படி பெரிய பெரிய பதவிகளெல்லாம் அடையிறது? இது நமக்கு சரிப்பட்டு வராது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, அதை நான் செஞ்சு தரேன். இப்படித்தான் இன்றைக்கி பக்தர்கள் கடவுளோட டீல் போட்டிருக்காங்களே தவிர யாரும் தன்னை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்போ என்ன யோசிக்கிறா? இந்த பரம்பொருள் நம்மிடத்தில் வரணும்னா அவனுக்கு ஆத்மான்னு ஒன்று இருந்தால் தானே செயல்பட முடியும். அப்போது அங்கே ஏற்கனவே இருக்கிற சீதை என்ற ஜீவாத்மா, அந்த ஆத்மாவை அழித்து விட்டால் இந்த பரம்பொருளுக்கு இன்னொரு இடம் வேணும், இன்னொரு உடம்பு வேணும். அப்போ என்னிடத்தில் வந்து விடுவான் என்று நினைத்து குறுக்கு வழியில் செயல்பட்டான். எப்படி? நெருப்பு உண்டாக்கி அந்த குண்டத்தில் இறங்கி நடந்தால் ஆண்டவன் ஏற்றுக்குவான். இந்த உடம்பை பட்டினி போட்டு வருத்தினா ஆண்டவன் ஏற்றுக்குவான். நாக்கு நீட்டி அழகை கூத்தி இல்லை முள்ளு செருப்பு போட்டு நடந்தால் இறைவன் ஏற்றுக்குவான். அப்படின்னு தன்னை வருத்தி கொண்டால் இறைவன் ஏற்றுக்கொள்ளுவான் என்ற ஒரு கருத்தை வைத்து அவங்க சீதையை ஆத்மா துன்புறுத்துகிறாள், ஆத்மா கொல்ல போகிறாள். இப்போ ஆசைகள் ஆத்மாவை துன்புறுத்தினாலோ கொன்று விட்டாலோ உடம்பு எப்படி இருக்கும், ஞானம் எப்படி பெற முடியும்? எனவே குரு பார்த்தாரு, ஆடாடி நீ என்ன பண்ணுற? நீ ஆண்டவனை அடைவதற்கான ஆன்மீக பயிற்சிகள் செய்யணும்னு சொன்னால் நீ குறுக்கு வழியில் போய் இந்த உடம்பை துன்புறுத்தி உடம்பை பட்டினி போட்டு இப்படி கஷ்டப்படுத்து, நீ உடம்பு கெட்டு போச்சு, எப்படி ஆத்மா அடைய முடியும் என்று அவருடைய காதையும் மூக்கையும் அறுத்தாள். இப்போ ஏன் வேறு உறுப்புகளாக இருக்கலை? ஏன் காது மூக்கு அறுத்தாங்க? அதில் குறிப்பு இருக்குது. ஆன்மீக பயிற்சி முறைகளை, ஆன்மீக விளக்கங்களை கேட்பது காது வழியாகத்தானே. அப்போ கேட்கலைன்னா அந்த காதுக்கு என்ன வேலை? சரி, அப்படி கேட்கின்ற போது தியானம் என்பது அந்த காலத்தில் பிராணாயாமம் தான். மூக்கு மூலமாக, மூச்சு பயிற்சி மூலமாகத்தான் அவங்க ஒவ்வொரு மையத்திலேருந்து அடுத்த மையத்துக்கு வந்தாங்க. அப்போ விளக்கமும் தவமும் வேண்டும் என்ற குறிப்பு தான் மூக்கையும் காதையும் அறுத்தது. இதை மானபங்கப்பட்டாலா உனக்கு என்ன பண்ணணும்? இது யார் போய் சொல்லுவாங்க? நமக்குள்ளே இருக்கிற ஆணவம். இந்த ஆசைக்கு மூலம் ஆணவம். ஏன்னா அந்த ஆணவத்திட்ட போய் யார் முறையிட்டா? சரி, இந்த ஆணவத்தை போய் நான் ஆசைப்பட்டேன் கிடைக்கல சொன்னால் அந்த ஆணவத்துக்குள்ளே அறிவு இருக்குல்லவா, அது ஏற்றுக்காது. அப்போ அந்த ஆணவத்துக்கு எது வீக்னஸ் இருக்கோ அங்கே அடிக்கணும். ஸோ லங்கேசன்கிட்ட போய் நான் மானபங்கப்படுத்தப்பட்டேன்னு சொன்னால் அவன் அடுத்த கேள்வி கேட்ட, நீ என்ன பண்ணினு கேட்டான். சொல்ல முடியுமா? நான் அவன் மேலே ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு சொல்ல முடியுமா? சொன்னால் நீ செஞ்சு தப்புன்னு சொல்லிடுவான். ஏன்னா அவனும் சாஸ்திரம் படித்தவனும் இல்லையா. அதனால் அவனுடைய வீக்னஸ் என்ன? அவனுக்கு பெண்ணின்பம் வீக்னஸ்.
அதை பயன்படுத்தி மகாலட்சுமி போன்ற ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். அவளை உனக்கென்று எடுத்து வர முயன்ற போது ஒருவன் குறுக்கே புகுந்து என்னுடைய மூக்கையும் காதையும் அறுத்து விட்டான். இப்போது என்னதான் ராவணன் எல்லா சாஸ்திரங்களையும் கலைச்சு குடிச்சிருந்தாலும் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அதனுடைய விளைவு என்ன வரும் என்பது யோசிக்கலை. அது மட்டும் இல்லை, அவன் காமத்திலே ஒரு ஈர்ப்பு உள்ளவன். அதனால் அழகான பெண் உனக்காக என்ற 2 வார்த்தைகளை அவனுக்குள் ரீங்காரமிட்டனே தவிர மேற்கொண்டு இதை ஆய்வு செய்யணும், இது உண்மைதானே தெரிஞ்சுக்கணும் என்ற ஆராய்ச்சியெல்லாம் எதுவுமே அவன் பண்ணலை. அதனால் சீதை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே ராமனும் இலக்கொண்டிருக்கானே, அந்த 2 பேர்கிட்ட நேரடியாக முதல்ல சண்டை போட்டிருக்கலாம். அவன் மாரிசன்ட்ட போய் கேட்குற போது மாரிசன் சொல்லுவான், உனக்கு ஏற்கனவே நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, அளவறந்த செல்வம் உங்ககிட்ட கொட்டி கிடக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனந்தமாக வாழ்கிறத விட்டுட்டு நீ எதுக்கு நீ போய் சீதை மேலே ஆசை வைக்கிற அப்படின்னு அவன் அறிவுரை சொல்கிற போது சரி திரும்பி வந்துடுவான். மறுபடியும் சோப்பனகை போய் மறுபடியும் இதே மாதிரி பிரலாபிக்கிற பொழுது தான் அவனுக்கு அந்த மறைஞ்சு போன ஆசை மறுபடியும் மேலே துளிர்விடும். ஆசைப்பட்ட ஒன்று அடையாத வரைக்கும் அது தூங்காது. அடைய முடியா பொருளின் மீது ஆசை தீராது, அபிமானம் மாறாது. மறுபடியும் மாரிசன்ட்டே வந்தான். இந்த மாரிசன் யாருன்னு கேட்டிங்கன்னா, மாரிய ஈசன் மாரிசன். மாரிய ஈசன் அவன் அரக்க குலத்தில் பிறந்தவன் தான். ஏற்கனவே ராமனோட யுத்தம் செய்த போது இந்த மாரிசன் என்பவன் யாருன்னா மனசுக்கு அவமானம், மனசை கொள்ள முடியாது அல்லவா. அதனால் அந்த மனசில் இருக்கக்கூடிய அரக்கத்தனத்தை நீக்க வேண்டும் என்றால் இவன் தவம் செய்தால் போதும் என்று சொல்லி ராமன் ஒரு எய்த அம்பு இவனை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது. அது கதையில் சொல்கிற போது ஆள் கடலில் கொண்டு போய் செலுத்தினான் அப்படி சொல்லுவாங்க. ஆள் கடல் என்பது ஆழ்ந்த சிந்தனை. அப்படி சிந்தித்த போது மாரிசன் புரிந்து கொண்டான், இந்த தேவையற்ற குணங்களை நீக்கிவிட்டால் நாம் பரம்பொருளை அடையலாம். அதனால் தான் பேர் பாருங்கள், மாறிய ஈசன் மாரிசன், மாறக்கூடிய ஈசன் மாரிசன். இப்போ முதல்ல மாறக்கூடியவனாக இருந்தான். ராமுடைய அம்பு பட்டதனால, அந்த விளக்கம் பெற்றதனால அவன் மாறிய ஈசனாக மாறினான். அதனால் அவனை ராவணனுக்கு அறிவுரை சொன்னான். 2ஆம் முறை வந்தபோது என்ன சொல்கிறான் ராவணன், கொஞ்சம் வேகம் அதிகமாகிடுச்சு, அதனால் இன்றைக்கு நான் திட்டத்தோடு வந்திருக்கிறேன், நீ மான் போல வேஷமிட்டு ஒரு பொய்மானாக போய் சீதை முன்னாடி ஜாலம் காட்டணும். சீதை ஆசைப்படுவா. இப்போ ராமனை ஏவுவா, நீ போக்கு காட்டிட்டு ரொம்ப தூரம் போயிடு, அந்த அவனுடைய ஆப்ஷன்ஸில் நான் சீதையை சிறையெடுத்து விடுவேன் அப்படின்னு. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னான், இதுக்கு நீ உடன்படவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் அப்படின்னா. இப்போது மாரிசன் யோசித்தான், இன்றைக்கு நமக்கு நேரம் முடிஞ்சிச்சு. அடுத்த கேள்வி, யார் கையால் சாவது நன்று? ஆணவத்தின் கையிலையா இல்லை தெய்வத்தின் கையிலையா? ஸோ பதில் தெய்வம் தானே. அப்போ ஆணவத்தின் கையில் இறப்பதை விட தெய்வத்தின் கையால் மடிவது நன்று என்று சொல்லி சரி உடன்பட்டேன். என்ன இப்போ போக்காட்டு ரொம்ப தூரம் போனால் பிறகு பிடிக்க முடியுன்ற போது ராமன் அஸ்திரத்தை தான் மான் இறந்தது மாரிசன் வெளிப்படுகின்றான். அவன் இறக்கின்ற போது ராமா லக்ஷ்மணா சீதா என்று குரல் எழுப்பி இறந்தான். அந்த குரல் ராமனை போல் இருந்தது என்பது குறிப்பு. இந்த இடத்துல மிக அற்புதமான நுட்பமான கருத்து இருக்குங்க. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை அவரொருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் மாற்றம் பெறும், அப்பொருளின் தன்மையாய் மாற்றம் காணும், இது இயல்போக்கு வித்தியாகம் என்று மகர்ஷி ஒரு கவியில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த ராமன் அஸ்திரம் செலுத்திய நாளிலிருந்து இவன் தீய குணங்களை விலக்கி பரம்பொருளையே நினைத்து கொண்டிருந்தான், ராமனை நினைத்து கொண்டிருந்தான். அப்போது அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும்
மாற்றம் கண்டது. அதனால் இவன் எழுப்பிய ஒளி ராமனைப் போலவே இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். சீதையை சிறைப்படுத்தி கொண்டான். அங்கே போய் சீதை எங்கே சிறை வைத்தான் அப்படின்னா அசோகவனத்திலே. சோகவனம்னா அர்த்தம் தெரியும் நமக்கு, அது துக்கம். அசோகவனம் என்றால் துக்கம் இல்லாதது, மகிழ்ச்சிவனம் இல்லை. அப்போது நந்தவனத்திற்கும் துக்கவனத்திற்கும் அசோகவனத்திற்கும் என்ன பேதம் என்றால், ஒன்று இன்பம், ஒன்று துன்பம், இன்னொன்று இரண்டும் அற்ற அமைதி. அது மட்டும் இல்லை, ராமாயணத்தை ஒரு குறிப்பு என்ன தெரியுங்களா? ராவணன் முக்கியமான அலுவல்களில் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அசோகவனத்தில் வந்து தவம் செய்து தான் முடிவெடுப்பான் என்று குறிப்புண்டு. ஏன்னா தவத்திலே உயர்ந்தவன் ராவணன். அவன் அதனால் லங்கேஸ்வரன், ஈஸ்வரனுக்கு நிகரான லங்கேஸ்வரன் சொன்னாங்க. அவ்வளோ சிறப்பு மிக்க இடம் அசோகவனம். அங்கே சீதையை வந்து சிறை வைத்தான். இந்த இடத்துல ஒரு அற்புதமான குறிப்பை கொடுத்தாங்க. உடன்பாடு இல்லாத பெண்ணை தொட்டால் ராமனுடைய தலை வெடிக்கும். இந்த இடத்துல ஆணவம் என்றால் என்ன என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். பாருங்க, அவளை எத்தனை நாள், கிட்டத்தட்ட 1 வருஷம் வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருப்பான். என்னை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு சொல்லி எத்தனை வகைகளிலும் முயற்சி செய்வான். சீதை ஒரு காலம் ராவணன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏன்னா அந்த பிறப்பே பரம்பொருளை நாடிய தெய்வீக பிறப்பு. ராமன் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று வந்த பிறப்பு. அதில் ஆணவம் நுழையவே முடியாது. சரி, ஆணவம் அவளை பலவந்தப்படுத்த முடியுமா அப்படின்னா, ஆணவம் ஆத்மாவை கொல்ல துணிந்தால், அழிக்க துணிந்தால் முதலில் அழிவது ஆணவம் தான். நம்ம உடம்பில் ஆத்மா எங்கே இருக்குது? மூலாதாரத்தில். இப்போ இந்த ஆத்மாவை கொல்லணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல எது போகும்? விடுங்க, இப்போ சாதாரண இறப்புன்னு வச்சுங்களேன். இறப்பு நடக்கும்போது ஒவ்வொரு புலனாக செயல் இழந்தே வரும். கடைசியில் பஞ்சபூதங்கள் எல்லாம் பிரிந்து மூளையெல்லாம் செயலிட்டு போகும், உடம்பு சிலிட்டு போகும். அதுக்கப்புறம் தான் ஆத்மா வெளியே போகுது. இப்போ டெத் பெட்டில் இருக்கவங்ககிட்ட போய் உனக்கு அழகான பொண்ணு கொண்டு வந்துருக்கிறேன், நம்ம ரிசர்வ் பேங்க் கஜானா உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அவன் சந்தோஷப்படுவானா? அப்போது ஆரோக்கியமாக வாழ்கிற காலத்தில் அனைத்தையும் விரும்புகின்ற ஆணவம் உயிர் போகின்ற தருணத்தில் எதை விரும்புதுங்க? உயிரை மட்டும்தான் விரும்ப முடியும். அதனால் ஆணவம் ஆத்மாவை நெருங்கினால் முதலில் அழிவது ஆணவமே. இதுதான் தத்துவார்த்தம். இந்த ஓராண்டு காலம் சீதை அங்கே இருக்கிற. கடைசியில் அவங்க சுக்கிரவன் சந்திக்கிறாங்க, அனுமனை சந்திக்கிறாங்க. பிறகு வாலிவாதம் நடக்குது. பிறகு இங்கே வர வச்சுங்களேன். முதல்ல சீதை அங்கே இருக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுமனை தூது அனுப்புகிறாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. இப்போ அனுமன் யார்? அவன் சகல சாஸ்திரங்களும் படித்தவன் என்ற ஒரு கருத்து குறிப்பு அங்கே இருக்குது. அதே சமயத்தில் ஹனுமனுக்கு நீ போய் இலங்கைக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் என்று சொல்கின்ற போது, நான் எப்படி இந்த கடலை கடக்க முடியும்? அதுவும் என்னால் முடியாது அப்படின்றார். அப்போ ஜாம்பவான் வந்து, ஹனுமனே, உன்னுடைய ஆற்றல் என்ன என்று உனக்கு தெரியல. உட்கார், நான் சொல்கிறேன் கேள். நீ எங்கேருந்து பிறந்தவன் தெரியுமா? வாயு புத்திரன். வாயுன்னா பிரபஞ்சம், காற்று மண்டலம். வாயு வேகம், மனோவேகம். அந்த காற்றின் வேகத்தை விட அதிவேகமாக செல்லக்கூடியது, பயணிக்கக்கூடியது மனசு. அந்த மனசு நீ. இந்த மனசால் சாதிக்க முடியாதது இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தியானம் பண்ணணும். அதை சொல்லும் போது, ஓ, இவ்வளோ ஆற்றல் சக்தி எங்களுக்குள்ளே இருக்குதா என்ற போது அனுமன் விஸ்வரூபம் எடுத்தான். மிகப்பெரிய உடம்பாச்சு.
அப்போ அனுமன் என்றால் அனுமானம், அசம்ஷன் என்று பொருள். அது ஏன் குரங்கு வடிவத்தில் கொடுத்தாங்கன்னா, மனதுக்கு ஓமானம் அனுமன். மனம் எப்படி என்றால் குரங்கை போல் ஒன்றை விட்டு ஒன்றை தாவிக்கொண்டே இருக்கும், ஆசை விட்டு ஆசைக்கு தாவிக்கிட்டே இருக்கும். அதனால் குரங்கு போன்ற முகம். ரெண்டாவது, இந்த மனசுக்கு தன்னுடைய பலம் என்னென்று தெரியாது. அது இரண்டாவது. அப்போ இந்த இரண்டையும் யார் நீக்க முடியும் என்றால் ஜாம்பவான். அதாவது பரிணாமத்தை உணர்ந்த ஒரு குருஸ்தானத்தில் தான் இதுக்கு நமக்கு தீர்வு சொல்ல முடியும். அப்படி சொன்ன உடனேயே விஸ்வம் எடுத்தானா, அடுத்து என்ன பண்ணுறான் பாருங்கள், மகேந்திர மலை மேல் ஏறினான். இந்த வார்த்தை கவனிங்க. இந்திரம் என்றால் இந்திரியம், புலன்கள். மகேந்திரம் என்றால் அந்த புலன்களுக்கு உள்ள உச்சகட்டமான ஆற்றல். அந்த மகேந்திர மலை மீது ஏறி அப்படி வானத்தில் பறக்கிறதுக்கு ஒரு உந்துனான்னு பாருங்கள். அந்த மகேந்திர மலைக்குள் சிறைப்பட்டிருந்த ஜீவன்கள் எல்லாம் வெளியே வந்தன. என்ன அர்த்தம்? நம்முடைய உச்சி மகேந்திர மலை, இதுக்குள்ளே எத்தனை ஆணவம் கண்மம் எத்தனை கிடக்குது. அப்போ அந்த உச்சியில் ஒரு அழுத்தம் கொடுக்குற போது இந்த தீய பதிவுகளால் வெளிக்கிளம்புகின்றன. எல்லாம் அங்கே இருக்க முடியாமல் வெளியே வந்துடுது. அப்புறம் பறந்து போகிறோம், இடையில சுரசை வருது, ஒரு மலை ஒன்று வருது, மயனாக மலை வருது. இதெல்லாம் தாண்டி போகிறதாக கதை. ஸோ இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளும் அற்புதமான தத்துவங்களை உள்ளடக்கி வைத்து அங்கே போகிறாரு. ராவணனை பார்க்குறான். இப்படி யுத்தம் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த யுத்தத்தில் கடைசி கட்டத்தில் ராவணனும் ராமனும் மோதுறாங்க. ராவனுடைய தலையை வெட்டினா மறுபடியும் ஒரு தலை வருது, மறுபடியும் வெட்டினா மறுபடியும் ஒரு தலை வருது. சரி, மொத்தம் 10 தலை தானே, 10 முறை வெட்டிய பிறகு முடிஞ்சு போக வேண்டியது தானே. 11ஆவது முறை அம்பு விட்டால் மறுபடியும் இன்னொரு தலை வருது. அப்போது என்ன பொருள் என்றால், இந்த 10 தீய குணங்கள் இருக்கிறத இது அழிக்கவே முடியாது. ஒன்று அழிச்சா இன்னொன்று வரும், இன்னொன்று அழிச்சா இன்னொன்று வரும். மாறி 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 மனித இனம் பல பொருட்களை ஆசைப்படுகிறது. கிடைக்கலன்னா வருத்தப்படுது, கிடைச்சிட்டா பெருமைப்படுது, இழந்த பணம் துக்கப்படுது, யாரும் பாராட்டலைன்னா வருத்தப்படுது, பாராட்டினா பெருமைப்படுது. இப்படி எத்தனை பரிமாணங்கள். இதுதான் அந்த ராட்சச சேனைகளுக்கும் ராவனுக்கும் கொடுக்கப்பட்ட உமானங்கள். ராமன் தபிக்கிறான், எப்படா இவனை கொல்றதுன்னு. அப்போ அகஸ்தியர் வரார். அகத்தியர், அகம் என்றால் அகம் பிரம்மாஸ்மி, ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் அறிந்தவர் அகத்தியர். அவர் ஹிருதய ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்கிறார். ஹிருதயம்னா நம்முடைய ஆத்மா. அப்போ இந்த ஆத்மாவை அறிந்து அது எப்படி அழிப்பது என்ற நுட்பத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறார். பிறகு அந்த ஹிருதய ஸ்லோகத்தை பயன்படுத்தி அம்பு எதிராக ராவணன் செத்து போகிறதாக கதை. அப்போது ஆணவம் இறந்த பிறகு தான் சீதையை மீட்கிறான். எதை காட்டுகிறது என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஜீவாத்மா இருக்கிறது. அந்த ஜீவாத்மாவை ஆணவம் வசப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு விடுதலை தந்தால்தான் அது பரம்பொருளோடு பயணிக்க முடியும். இப்போ ஒரு முக்கியமான கருத்து பாருங்கள். சீதையை விடுதலை செய்த பிறகு ராமன் சொல்கிறான், உன்னை விடுவிக்க வேண்டிதான் யுத்தத்தை தொடர்ந்தேன், இப்போ நீ விடுதலை ஆகிவிட்டாய், நீ சுதந்திர புருஷி ஆகிவிட்டாய், அடுத்து நீ என்ன செய்யணும் என்று நீயே முடிவிடு, உன்னை நான் பூர்ணமாக விலக்கி விடுகிறேன், நீ என் கூட வந்தாலும் சரி, இல்லை யாரையாவது தேர்ந்தெடுத்தாலும் சரி என்றான். இந்த இடத்துல பல சர்ச்சைகள் உண்டு. ராமன் சீதை கிட்ட இந்த வார்த்தை சொல்லலாமா அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட் சொல்கிறதுக்கு இலக்குவனை சீதை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கருத்து என்ன என்றால், ஒரு ஜீவாத்மாவை விடுவிப்பது தான் பரம்பொருளுடைய நோக்கம். ஆனால் எப்படி வாழ்வது என்ற சுதந்திரம் ஜீவாத்மா கிட்ட தான் இருக்குது. அப்போ ஜீவாத்மா பரம்பொருளை நோக்கியும் பயணிக்கலாம், பணத்தை நோக்கியும் பயணிக்கலாம். இப்போ உலகம் பரம்பொருளை பிடிச்சிட்டு இருக்கு. எதுக்குன்னா பணத்துக்காக பரம்பொருளை பிடிக்கிறது. யாரும் ஞானத்தை தேடி கோயிலுக்கு போகிறதில்ல. இல்லை, இன்னும் கொஞ்சம் கேட்கறதுக்காக தான் கோயிலுக்கு போகிறாங்க.
அதனால் அந்த பயணத்தை தேர்ந்தெடுப்பது ஜீவாத்மாவின் சுதந்திரம். அது பிறகு அடுத்தவங்க வரதெல்லாம் இப்படி நிகழ்ச்சிகள் அதில் சேர்த்துருக்குறாங்க. அப்படி மனித பிறப்பு என்பது வாழ்க்கையின் இலக்கு என்ற ஆணவத்தை கொன்று இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மோடு லயமாவதே. அதற்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை என்னன்னா, வனவாசம் என்பது அகத்தாய்வு. நமக்குள் இருக்கின்ற தீயவற்றெல்லாம் ஆய்ந்து பார்த்து எடுத்து வெளியே போட்டு அந்த ஆணவத்தை சந்தித்து அதை அழித்து அந்த ஆணவத்தையே தெய்வீகமாக மாற்றுவது என்ற நுட்பத்தை தான் ராமாயணம் பேசியது. அதைத்தான் வேதத்திரியம் நமக்கு பயிற்சி முறைகளாக கொடுத்துருக்கிறது. இது கிட்டத்தட்ட 400 பக்கங்களில் இந்த புக்கு நான் எழுதியிருக்கிறேன், ராமாயணம் அறிவியல் விளக்கம் என்ற தலைப்பில். ஸோ 1 மணி நேரம் பேசினா ஒரு 15 பக்கம் வரும். இப்போ 400 பக்கம்னா எவ்வளோ மணி நேரம் பேசினா வரும் பாருங்கள். ஸோ அவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது அல்லவா? அதனால் ஒரு குறிப்பாக என்ன பிரியாம்பிள் அப்படின்ற குறிப்பாக இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நீண்ட விளக்கம் அப்படின்னாக்க புத்தகத்தை படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு விரிவான விளக்கங்கள், எல்லாவற்றுக்கும் மகர்ஷியுடைய விளக்கங்கள் அதுக்கு துணை செய்கின்றன. இதுதான் சொல்லியிருக்கிறாங்க, அது கதையல்ல, சரித்திரம் அல்ல, அது ஒரு இதிகாசம். நாம் எப்படி வாழணும், எப்படி நான் ஒரு ராமனாக நான் மாற முடியும் என்ற வழிவகைத்தான் ராமாயணம் பேசுகிறது. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேதத்திரிய பயிற்சியில் நம்ம செய்துட்டு வந்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பக்தனும் ராமனாக மாறலாம், கிருஷ்ணனாக சாதிக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டால் இந்த உலகம் பலம் பெறும் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.